இயேசு கூட நின்று அதிசயத்தை பார்த்தவங்க தான். சில நேரங்களில் இயேசு கூட நின்று அதிசயத்தை செய்தவர்கள் தான். எல்லா நன்மைகளையும் அனுபவித்திருந்தாலும் இயேசுவுக்கு ஒரு சூழல்னு வரும்பொழுது ஒருத்தர் கூட பக்கத்தில் நிற்கல, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஆனா நான் உட்காந்து யோசிப்பேன், நம்முடைய லைஃப்ல கூட இப்படிதான். நிறைய பேர் பார்வையாளர்களா இருந்து நம்ம கூட வந்து நிற்க வேண்டிய நிறைய நபர்கள் பார்வையாளர்களா போய் வெளியே போய் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் கூட வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சில பேர் வர்ணனையாளர்களாய் இப்படி செய்திருக்கலாம் அப்படி செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தர் கூட வந்து நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. மூன்றாவது, ஊக்குவிப்பாங்க, ஊக்குவிதமாய் பேசுவார்கள். அது நடந்துரும் பிரதர், இப்படி நடந்துரும் பிரதர். ஆனா சூழல் வரும்பொழுது நம்ம மாத்திரம்தான் அந்த தனிமையின் பாதையில போவோம். அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், மருத்துவமனைக்கு நம்ம கூட வருவதற்கு எல்லாருமே இருக்கலாம், எல்லாருமே இருக்கலாம். ஆனா வைத்தியம் பார்க்குவதற்கு ஹாஸ்பிட்டல் பெட்டுக்குள்ள போகும்போது இல்ல ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போகும்போது யார் போவா தெரியுமா? நீங்க நானும் மாத்திரம் தனியா போவோம். அப்ப ஆண்டவருடைய துணை எங்க தேவைப்படுது? ஆண்டவருடைய துணை நமக்கு எங்க தேவை அப்படின்னா இங்கதான். பிரதர், நான் தனியா போறேன் என் லைஃப்ல, நான் கண்ணீரோடு கதறலோடு என் சூழல் நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். நான் புரிஞ்சு கொள்வதற்கு, பேசுறதற்கு, நான் என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்குன்ற சொல்வதற்கு கூட எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமையில இன்றைக்கு நம்ம எல்லாருமே கடந்து செல்லலாம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு துணையாய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் எனக்கு தைரியமா சொல்ல முடியும், இன்றைக்கு உங்களுக்கு துணையாய் இயேசு இருக்க போகிறார்.